இது ஒரு சிறப்பான நாள். அடுத்த நூற்றாண்டில்தான் இது போன்ற ஒரு தினம் வரப்போகிறது. எனவே அத்தகைய ஒரு சிறந்த தருணத்தை ஏன் வீணாக்க வேண்டும் என்ற முடிவில் இன்றைய நாளில் ஒரு கவிதை தொகுப்பை வெளியிட முடிவு செய்தேன். அதுவும் காதல் கவிதை தொகுப்பு. இதற்கு நான் சூட்டியுள்ள பெயர் தணியாத தாகம். இதற்கு காரணம் என்ன என நீங்கள் கேட்கலாம். உலகம் தோன்றிய போதே காதல் தோன்றியதாக சொல்கிறார்கள் காதல் எழுதும் கவிஞர்கள். ஆனால் சமூகவியலாளர்கள் இது பின்னால் ஏமாற்றப்பட்ட ஒரு ஏமாற்று போக்கு என வாதிடுகிறார்கள். இதை பற்றி நாம் இங்கு பேச வேண்டியதில்லை. காதல் கவிதைகளை பற்றி மற்றும் நாம் இங்கு வினாவுவோம். எனவே காதல் கவிதை இது இல்லை என்றால் உலகத்தில் பாதி கவிஞர்கள் இல்லை. இன்று வரை அது மக்களிடம் அதீத வரவேற்பை பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. காதலின் சோகம், எழுச்சி, சந்தோஷம், முதல் காதலின் முணுமுணுப்பு, ஜாதியால் மடியும் காதல் என காதலின் அனைத்து இடங்களையும் தொட்டு வடிக்கப்பட்ட இந்த 10 கவிதைகளின் தொகுப்புதான் தணியாத தாகம். இந்த நூலோடு எனது விமர்சனத்தையும் பின் இணைக்க உள்ளேன். எனவே நான் எழுதிய கவிதை தொகுப்புகளிலேயே மிகவும் சிறந்ததாக நான் இதை கருதுகிறேன். நீங்கள் எப்படி கருதுகிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு விளையாட்டு போக்கில் எழுத ஆரம்பித்தேன். ஆனால் மிகவும் அற்புதமாக எனது வகுப்பறையில் அதை கருவறையாக கொண்டு உருவாக்கிய இந்த காதல் கவிதைகள் இதோ உங்கள் காதை தொடட்டும். பூட்டு கூந்தலால் கட்டப்பட்டு கொலுசுக்குள் சிறைப்பட்டு விழிகளால் வெட்டுண்டு விழுந்தேன். உன் பற்றெரியாத பொற்சிருப்பால் எழுந்தேன். அது என் மறுஜனனம். 1000 இரவுகள் ஒத்திகை பார்த்தும் நீ அருகில் வந்ததும் வாய் திறக்க இயலவில்லை. என்ன பூட்டு போட்டாய்? அன்பே சொல், எங்கள் வீட்டில் வாங்கி மாட்ட. திருடர்கள் தொல்லை தாங்க முடியவில்லை. அன்பு களவாணி, நீ அருகில் வந்தது என் மனதை திருடத்தானா? விடைபெறும் போதுதான் விஷயம் புரிந்தது. யுத்த நிறுத்தம். யுத்த நிறுத்தம். களவாணிக்கு தெரியும் உறக்கங்களை களவாடிய ரகசியம். திண்ணைக்கு தெரியும் உன்னை நேசிக்கும் வீரியம். தெய்வமும் திரும்பிக் கொண்டது என் நேரமும் உன்னை பற்றி வேண்டுவதால். காற்றுக்கு தெரியுமா, அது தொடும் போதெல்லாம் நினைக்கிறேன் நீ என்னை தீண்டுவதாய். தரிகட்டு அலையுது மனம், சாந்தமாய் மாறியது குணம். கனவுகள் சுமக்குது இமை, உன் நினைவுகளே பெரும் சுமை. கண்டும் காணாமல் செல்வதும் மௌனங்களால் என்னை கொல்வதும். அன்பே, யுத்தத்தை நிறுத்திக்கொள். என் காதலுக்கு நல்ல முடிவை சொல். நீ உதிர்க்கப் போகும் வார்த்தையில்தான் என் வாழ்க்கை பயிர் துளிர்க்கும். சுதந்திர தினம். கொடிக்கம்பமாய் நீ, கொடியாய் என் மனம். உன்னை கண்டதும் பற்றி கொண்டு பறக்கிறதே. அன்றிலிருந்துதான் என் காதல் தேசத்திற்கு சுதந்திர தினமோ? மாயை. நீ அழைப்பதாய் எண்ணி திரும்புவதும், நீ இருப்பதாய் கைகள் காற்றில் அலம்புவதும். காற்றெல்லாம் உன் மனம், திரும்பும் திசையெல்லாம் உன்முகம். எல்லாம் காதல் செய்த மாயை. பின்தான் தெரிந்தது உன் காதலே மாயை என்று. போலிகளை கண்டு ஏமாறாதீர். பணம் பார்த்து வரும், பாதியிலே போய்விடும். அழகு பார்த்து வரும், ரசித்ததும் மறைந்துவிடும். குணம் பார்த்து வரும், மாறியதும் மறைந்துவிடும். திறமை பார்த்து வரும், தீர்ந்ததும் திரும்பிவிடும். இளமையின் ஈர்ப்பு ஒதுங்கியதும் ஒடுங்கிவிடும். எதிர்பாராமல் எதையும் பாராமல் அன்பினால் உள்ளம் ஒன்று சேரும். புரிந்துணர்வால் பூர்த்தியாகும். நான் தான் உண்மையான காதல். மேற்சொன்ன போலிகளைக் கண்டு ஏமாறாதீர். கொடுமையான இளமை. என் பதின்ம பருவத்தில் என்னை தேடாமல் பெண்ணை தேடி காதலில் விழுந்துவிட, அதன் ஜுவாலையில் கொழுந்துவிட துடித்தேன் தினமும்.
பேருந்து நிறுத்தத்தில் பேசியவள் என்னவளோ, பிறந்த நாளின் போது அனைவருக்கும் 2 மிட்டாய், எனக்கு மட்டும் 5 மிட்டாய் அள்ளி கொடுத்தவள் என்னன்போ. கிண்டலாய் பேசி என் கண்ணம் கிள்ளி சென்றவள்தானா என் கள்ளி. நான் விக்கெட் எடுத்த போது வீலிட்டு கத்தினாலே என் மீதுள்ள விருப்பத்தாலோ. என் பாட்டிற்கு எதிர்பாட்டு பாடியவள் என் தேனிலவோ. கணக்கு பாடத்தில் 100 மதிப்பெண் எடுத்த போது கைகுலுக்கியவள் என் காதலியோ. பேச்சு போட்டியில் என் பேச்சைக் கண்டு வியந்து வினாவியவள் என் வீட்டுக்காரியோ. என் கவியை ரசித்து நன்றாய் இருக்கிறது நளினமாய் சொல்லியவள் என் நாயகியோ. கண்டவளையெல்லாம் காதலிக்க துடிக்கும், எல்லாம் தெரிந்தது போல் எஜமானாய் நடிக்கும், வழியே இல்லை என் மனத்தை அடக்க. எத்தனை நாளாகும் கொடுமையான இளமை பருவத்தை கடக்க. தேர்ந்த திருட்டு துரத்துவாய் அருகில் வந்ததும், வரவில்லையே என ஏங்குவாய் தொலைவில் சென்றதும். பேசும்போது கோபமாய், பேசாத நாட்களில் சோகமாய், நங்கையே நாடகமாடுகிறாய். காதல் தெரியுது உன் விழியில், பின் ஏன் சொல்ல வேண்டும் மொழியில். என்னை துரத்திவிட்டு என் மனதை எடுத்துச் சென்றாய். உன் தேர்ச்சி பெற்ற திருட்டுத்தனத்திற்கு கொடுத்து விட்டேன் உயர் பதவி. நீதான் என் மனைவி. நிழல் நிழலாய் பின்தொடர்வேன் என்றாய், நிஜத்தில் விட்டுச் சென்றாய். நான் தான் புரிந்து கொள்ளவில்லை அன்றே நீ சொன்ன உண்மையை. இன்று வரை அக்கினியில் நம் ஆசை எரிந்தது, மேளதாளத்தில் நம் கதறல் கரைந்தது. மந்திரம் சொல்லி வைத்தனர் கொல்லி, சாதி கொடுமையால் மாலையில் ரோஜாவை போல் தூக்கில் தொங்கியது நம் காதல். மணவரையில் நீ துடிக்க, வேறொருவன் கைப்பிடிக்க, வேடிக்கை பார்க்கும் வாடிக்கை காதலனாய் நான். திருமணங்கள் மட்டும் சொர்க்கத்தில், காதல் மட்டும் நரகத்தில் இன்று வரை நிச்சயிக்கப்படுகின்றன. விமர்சன பக்கம். பார்வை விதைத்தது, தொடுதலால் துளிர்த்தது, உன் சினுங்கல்களால் சிலிர்த்தெழுந்தது. வாய் திறக்காத வரை வளர்ந்தது பயிர், வாய் திறந்த பின்னே அறுத்து குவித்து விட்டாய் என விவசாயியின் மகன் போல் எழுதுவதா? நீ வீசிய பார்வை அம்புகளை கம்புகளாக மாற்றி அடுப்பெரித்து வார்த்தைகளை வடித்து கவிதை சமைத்து இறக்கி வைத்தேன். பரிமாறும் போதுதான் தெரிந்தது அதுவும் உன்னை போலவே நன்றாக இல்லை என உணவக முதலாளியின் மகன் போல் எழுதுவதா என எனக்கு தெரியவில்லை. என் கவிக்கு வேறொருவர் விமர்சனம் சொல்ல நான் ஒன்று மகா கவி அல்ல. எனவே எனது கவிதைகளை எச்சூழ்நிலையில் நான் எழுதினேன், எவ்வாறு எழுதியிருக்கிறேன் என என்னை நானே ஒரு மீட்டுருவாக்கம் செய்து கொள்ள ஒரு புதிய வழிதான் இந்த விமர்சன பக்கம். தொடக்கத்தில் 10 கவிதைகள் என கூறி விமர்சன பக்கங்களில் 2 கவிதைகளை சேர்த்து மொத்தம் 12 கவிதைகளை கொண்டதாய் இந்த தொகுப்பு இருக்கிறது. பின்னால் சேர்க்கப்பட்ட 2 கவிதைகளும் கன நேரத்தில் உதித்த சிறு காதல் கவிதைகள் தான். இந்த 10 கவிதைகளை பற்றியும் பார்க்கும் பொழுது இந்த கவிதை தொகுப்பில் நான் ஏனோ திருட்டை பற்றியே அதிகம் பேசி இருக்கிறேன். ஒருவேளை நான் திருட்டு பயலாக மாறி போனேனா என தெரியவில்லை. பூட்டு இந்த கவிதையாக இருந்தாலும் சரி, மேல் வந்த அருகில் வந்ததும் மனதை திருடி விட்டாய் என சொல்லும் தேர்ச்சி பெற்ற திருட்டு, இப்படி சில கவிதைகள் முதல் காதலின் முணுமுணுப்புகளை அப்படியே பதிவு செய்கிறது. ஏனெனில் இதில் சற்று அனுபவம் இருக்கிறது. முதலாக காதலை சொல்லும் போது ஏற்படும் பதட்டம், அது நம் வாழ்க்கையில் இறுதி வரை அந்த காதலை சொல்ல விடாமலேயே புதைக்க செய்யும். எனவே அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் எனக்கு ஏற்பட்டதன் விளைவுதான் இத்தகைய கவிதைகள் உருவானது. பிறகு அடுத்ததாக ஒரு கவிதை சுதந்திர தினம் பற்றி. நான் இந்த சுதந்திர தினத்தன்று எனது அக்கா மகளை சந்தித்திருந்தேன். அதன் பாதிப்பில் எழுதப்பட்ட ஒரு கவிதை தான் அந்த சுதந்திர தினம் பற்றிய ஒரு கவிதை. மேலும் எனக்கு இந்த தொகுப்பிலேயே மிகவும் பிடித்த கவிதை கொடுமையான
இளமை. இளமை பருவத்தில் நாம் பார்க்கும் பெண்களை எல்லாமே விரும்புகிறோம். அதுவும் நமது நண்பர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் சற்று நம்மை சூடேற்றிக் கொண்டே இருப்பார்கள். ஒரு பெண் நம்மளை பார்த்து சிரிச்சுட்டாவே, இத்தனை பேர் இருக்க ஒன்ன மட்டும் என் பார்த்து சிரிக்குது என இது போல சூடேற்றி விட்டு விடுவார்கள். பிறகு அந்த பெண்ணின் நினைப்பிலேயே வாழ வேண்டும். நமது மனமும் சும்மா இருக்காது. ஏதாவது ஒரு பெண் நம்மோடு வந்து பேசிவிட்டாலே, ஆஹா இது நம்மளை லவ் பண்ணதோல இருக்கு என நினைப்போம். இப்படிப்பட்ட நினைப்புகளை ஒன்றுபடுத்தித்தான் நான் சில போட்டிகளுக்கு சென்ற இடங்களிலும் சரி, நான் சந்தித்த சில இது போன்ற அனுபவங்களை ஒன்று திரட்டி எழுதிய கவிதை தான் கொடுமையான இளமை. எந்த பொம்பளை பிள்ளைய பார்த்தாலும் இவளைத்தான் நம்ம கட்டிக்க போறோமோ, இவதான் நம்ம காதலியா வந்தா நல்லா இருக்கும் என நினைப்பதை, அந்த நினைப்பை அப்படியே பதிவு செய்திருக்கும் ஒரு கவிதை. அடுத்ததாக விளம்பரம், வானொலியில் அதிகமா விளம்பரம் கேட்கறதுனால போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் சற்று அந்த வரியை மட்டும் நான் கையாண்டுகிட்டு மேல உள்ள வழக்கமான காதலுக்கு சொல்ற மாதிரி பணத்துல வர்றது அது மாதிரி சொல்லி லாஸ்ட்ல அந்த விளம்பர வரியை போட்டு ஒரு காதல் கவிதையை உருவாக்கினேன். போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள் அப்படிங்கிற ஒரு காதல் கவிதை. அடுத்ததாக நிழல் மற்றும் மாயை. இது சுத்தமா காதல் தோல்வியை அப்படியே சொல்றது. இந்த காலத்துல காதலை பாராட்டுற மாதிரி சொல்ற கவிதைகளை விட இளைஞர்களுக்கு காதல் தோல்வி பற்றிய கவிதைகள் மேலும் ஈர்ப்பை தருது அப்படிங்கறத நான் இந்த வாட்டி போன முகாமில் கூட காதல்ல தோத்தவங்களோட பாடல்களுக்கு அதிகமா கைதட்டல்கள் விழுந்ததை வச்சு இப்ப மாணவர்கள் எல்லாருமே பெரும்பாலும் காதல் தோல்வியான கவிதைகளை விரும்புறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதன்படி பரவாயில்ல, போன தொகுப்புல நிறைய காதல் தோல்வி அல்லது காதலை வெறுக்கிற மாதிரி கவிதைகள் இருந்தாலும் இந்த தொகுப்புல 2 காதலை வெறுப்பது போன்ற ஒரு கவிதை. அடுத்ததாக ஜாதி கொடுமை. இது அண்மை காலமாகவே இங்கு நடந்து வரும் ஜாதிய கலவரங்களும் சரி, இதனால் என் மனதுக்குள் சில தாக்கங்கள் ஏற்பட்டது. இதன் காரணமாக அதை காதலில் காட்டுவதாக, ஏனெனில் ஜாதி எதிர்ப்பு திருமணத்தை எனது குடும்பத்திலும் சந்தித்திருக்கிறோம், எனது அண்ணன் வழியில். எனவே இதை பற்றிய ஒரு கவிதை, ஜாதியால பல காதல்கள் தோத்து போகுது, இதை வச்சு ஒரு கவிதை எழுதலாம் நினைச்ச போதுதான் தோன்றுனதுதான் அந்த இன்று வரை அப்படிங்கிற கவிதை. நல்ல ஒரு கற்பனை, எனக்கே பிடிச்சிருந்துச்சு. எப்படித்தான் கவிதை வார்த்தைகள் இருந்துச்சு தெரியல. திருமணத்தோட ஒவ்வொன்றையும் ஒப்பிட்டு அழகா எழுதியிருந்த அந்த கவிதை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. பிறகு எனக்கு இதுல மிகவும் பிடித்தவரை, தெய்வமும் திரும்பிக் கொள்ளும் உன்னை தினமும் வேண்டுவதால். ஒரு விஷயத்த மனுஷன் ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப சொன்னா எப்படி அவன் வெறுத்து போய் திரும்பிக்குவானோ, அது மாதிரி தெய்வமே திரும்பிக்குது அப்படிங்கிற மாதிரி என்னோட அந்த கற்பனை சில பேரை சந்திச்ச வாழ்க்கையில சந்திச்சிருக்கேன். ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அனுபவத்துல தெய்வமே திரும்பிக்கிட்ட மாதிரியான காதலியை காதலிச்சா, இவளை காதலிக்கிறண்டா இவளை காதலிக்கிறண்டா, எப்படியாச்சும் கிடைச்சிடணும், இவளோடவே சேர்ந்து வாழணும், இப்படிப்பட்ட வேண்டுதல்களை கடவுள்கிட்ட வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அத்தகைய பதிவுகளை செய்யற மாதிரிதான் அந்த தெய்வம் திரும்பிக் கொள்ளும் உன்னை பற்றி வேண்டுவதால் அப்படிங்கறதையும், இரவு நேர அழுகைகள் அதான் தலவாணிக்கு தெரியும் உறக்கம் களவாடிய ரகசியம் என்ற இந்த வரிகள் எனக்கு நிச்சயமாக இந்த காதல் கவிதைகள் எனக்கு ஏற்பட்ட சில அனுபவங்களை வைத்துத்தான் எழுதியிருக்கிறேன். எனது நண்பர்களுக்காகவும் சில கவிதைகளை எழுத முயற்சித்த கணத்தில் இது போன்ற கவிதைகள் விழுந்தது. ஆனால் கணிசமான கவிதைகள் இந்த ஆண்டில் தான், அதுவும் காதல் கவிதைகளை நான் அதிகம் எழுதியிருக்கிறேன் என்பதில் நான் மிகவும் பெருமகிழ்ச்சியும் பேரானந்தம் அடைகிறேன். இந்த ஆண்டு மொத்தம் 100 கவிதைகள் எழுத வேண்டும் என்ற எனது இலக்கில் 5இல் 1 பங்கையே என்னால் எட்ட முடிந்திருக்கிறது. அது சற்று சோகமான விஷயமே தவிர, நிச்சயமாக அடுத்த ஆண்டில் இது போன்ற ஏதாவது ஒரு இலக்கை வைத்து முன்னேறுவேன் என உறுதி கூறுகிறேன். இத்தகைய கவிதைகள் நிச்சயமாக எனது கவிதை ஆற்றல் தீர்ந்து விட்டது என நினைத்ததற்கு இல்லை, இன்னும் நான் கவிதை எழுதலாம் என்பதற்கு ஒரு அத்தாட்சியாக, ஒரு ஊக்குவிப்பாக இத்தகைய கவிதைகள் நிற்கின்றன. நன்றி.